ஒரு மனிதர் ஜனாசாவை ஜமாத்தோடு தொழுது அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்க செய்ய வைக்கிறதா 2 கீராத் நன்மை கிடைக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் 2 கீராத்னா என்ன? இது புதிய வார்த்தை மாதிரி தெரியுது. 2 கீராத்னா எந்த அளவுக்கு நன்மை? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவு அல்லாஹ் உங்களுக்கு பொருளாக கொடுத்து அதை நீங்கள் செலவு செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது ஒவ்வொரு ஜனாசால எத்தனை உஹது மலை? 2 உஹது மலை நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மதீனா சென்றால் நாம் அந்த உஹது மலையை காண இருக்கிறோம். 8 கிலோமீட்டர். உஹது மலை எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர் தூரம் பறந்து விரிந்திருக்கும். அப்படிப்பட்ட 8 கிலோமீட்டர் உள்ள அந்த மலையை அல்லாஹ் பொருளாக கொடுத்து அதை நம்ம தான தர்மம் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஜனாசா தொழுகையில கிடைக்குது. அந்த ஜனாசா போய் அடக்கம் பண்ணா இன்னொரு கீராத், குறைஞ்சது ஒரு கீராத்தாவது கிடைக்கும். இப்ப ஊர்ல என்ன செய்வாங்க? ஆண்கள் மட்டும் தான் பள்ளியில தொழ வைக்க போவோம், பெண்கள் யாரும் என்ன செய்ய மாட்டோம், தொழுவது போறதில்லை. ஆனா மக்கா மதீனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேர வக்துக்கும் குறைந்தது 10 மையத்து, குறைஞ்சது 5 மையத்து. எல்லா வக்தும் சுபகா இருக்கட்டும், லொஹரா இருக்கட்டும், அசரா இருக்கட்டும், மகரிபா இருக்கட்டும், இஷாவா இருக்கட்டும், எந்த நேர வக்தா இருந்தாலும் குறைஞ்சது 5 மையத்து 10 மையத்து. அது மக்காவில தொழுது எத்தனை நன்மைங்க? ஊர்ல ஒரு கீராத்னா மக்காவுல ஒரு ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொண்டால் 1 லட்சம் கீராத்து. ஏன்னா எல்லாமே 1 லட்சம் தானே. அப்படி செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் 1 லட்சம் கீராத்து. அப்ப ஒரு ஜனாசாவுல அப்ப பெண்கள் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஊர்ல தான் தொழுவது இல்லையே, இங்க தொழு வைக்கிறாங்களே, நம்ம ஏன் தங்க கட்டணம் வந்துடக்கூடாது? தயவு செய்து தாய்மாரில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தங்கக்கூடிய இந்த 13 நாட்களும் மக்கா மதீனாவிலே ஜனாதா தொழுகை செய்தால் எந்த இடத்துல இருக்கு அங்கே ஜமாத்தோட சேர்ந்துக்கோங்க. ஈஸியான இதுதான். ஜனாசாவுக்கு 4 தக்பீர் அதை சொல்லி கொடுத்தேன், தொழுது பழக்கம் இல்ல, அதை சொல்லி கொடுத்தா அது வசதியா இருக்கும். 4 தக்பீர் தான் ஜனாசாவுக்கு. முதல் தக்பீருக்கு பின்னால் எப்பயும் நம்ம தொழில் ஓதக்கூடிய சனா ஓதி கொள்ளலாம். ஹனஃபியுடைய சட்ட பிரகாரம் சனா ஓதி கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தபாரக ஸ்முக தஆலா ஜத்துக வ லா இலாஹா கைருக. இது எல்லாருக்கும் தெரியும், சனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது முதல் தக்பீர். இரண்டாவது தக்பீருக்கு பின்னாடி, இரண்டாவது தக்பீர் ஹனஃபில சொல்லிட்டு இருக்கேன், ஷாஃபிஈயும் ஓதுவாங்க. இரண்டாவது தக்பீருக்கு பின்னாடி தருதே இப்ராஹிம் ஓதுறமா இல்லையா? அத்தியாயத்துக்கு பின்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தை இரண்டாவது தக்பீர் பின்னாடி ஓதிக்கோங்க. மூணாவது தக்பீர் பின்னாடி ஒரு இமாம்கள் சில துஆக்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் மக்ஃபிர் ஹய்யினா மய்யிதினா வ காயிபினா வ தக்கரினா உன்சானா சைகினா. பெரிய மயிர் மனப்பாடம் பண்ண முடியாது. ஷார்ட்டா என்ன செய்யலாம்? அல்லாஹும்ம மக்ஃபிர் லகும், இறைவா உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. அரபி தெரியலையா? தமிழ்ல சொல்லுங்க, மனசுல வாயில சொல்லாதீங்க, மனசுல சொல்லுங்க. இறைவா இந்த மையத்தானவர்கள் கபராளிகளுடைய பாவங்களை என்ன செய்து விடு, மன்னித்து விடு. ஏன்னா தெரியலனா அதுக்கு மார்க்க சில வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹும் மக்ஃபிர் லகும் அரபி வார்த்தை, இறைவா அவர்களை மன்னிச்சிடு. அரபி தெரியலையா? மனசுல நினைச்சவங்க இறைவா உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. இது மூணாவது தக்பீர் பின்னாடி. நாலாவது தக்பீர் பின்னாடி பெருசா ஒண்ணு இல்ல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். இந்த 4 தக்பீர்ல 3 தக்பீருக்குள்ளது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். சனா தெரியும், தருதே இப்ராஹிம் தெரியும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா எல்லா தாய்மாருக்கும் தெரியும். ஒண்ணே ஒண்ணு மூணாவது தக்பீர் பின்னாடி அல்லாஹும் மக்ஃபிர் லகும், இறைவா உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. தெரியலனா தமிழ்ல மனசுல நினைச்சுக்கோங்க. இப்படி நீங்க ஜனாசா தொழுகையில என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வக்தும், அது சுபகுடைய நேரமாக இருக்கட்டும், மக்ரிபா இருக்கட்டும், அசரா இருக்கட்டும், இஷாவா இருக்கட்டும், லுஹரா இருக்கட்டும், ஜனாசா தொழுகை மக்காவிலே வைத்தால் தாய்மார்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஊர்ல நம்ம தொழுறதில்லைன்னு சொல்லி வந்துடாதீங்க, தயவு செஞ்சு தொழுவுங்க.